அதனால தான் அவனுக்கு அந்த பலவீனம். அந்த பலவீனம் நாம என்ன திரும்ப செய்வோம்? ஓ பாஸ் அடிச்சுட்டாரா ஆண்டவர், என்ன ஆட்டாடுனாரா, என்ன குதிச்சாரா, என்ன என்ன சத்தம், என்ன உருட்டு, என்ன மிரட்டு, பத்தியா ஆண்டவர் அடிச்சுட்டாரு பத்தியா அப்படின்னு நான் நினைப்போம். வயிற்று வலிக்கிட்டு தான் முடிச்சோம், பாஸ் முடிக்கிற வரல ஒன்றும் தெரியல, வயிற்று வலிக்க ஆரம்பிச்சு பிடிச்சி 10 நாளைக்கு படுத்துட்டுன்னு வச்சுங்களேன், வயிற்று வலின்ட்டு உடனே பேச ஆரம்பிச்சோம். ஐயோ ஊழியக்காரன் பரிதாபமான நிலையில் இருந்தாரு, எப்படி உபவாசத்தை தன்னை சரிப்படுத்தினாரு, தன்னை சீர்படுத்தினாரு, கர்த்தர் சமூகத்தில் இருந்தாரு, அப்ப எப்படி இருக்கும்? 40 நாள் உபவாசம் இருந்தா அந்த குடலை என்ன ஆகுறது? அதை யோசிக்க மாட்டான். பாரு அடிச்சாரா, தாங்க முடியலடா அவர் பண்ண சேர்க்க. அனல் மூட்டி எடுப்ப சொன்னார், உனக்குள்ள நீ தண்ணீரை மாத்திரம் நீ குடிக்காத, தண்ணீரை மாத்திரம் குடிக்காத, கொஞ்சோண்டு என்ன செய்ய, திராட்சை ரசத்தை கொஞ்சம் கூட்டிக்கோப்போம். அதனால்தான் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம்